Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரத்னா வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையா இருக்கும். அந்த அப்பயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்க ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்பதான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியா சொன்னாரு. பட் நான் சொன்னேன் இல்லை எனக்கு இதே வந்து நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ் லவ் ஸ்டோரியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மே த மான். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மே த மான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்பவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர், ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ள வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்கு. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தாலே வந்து ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடா சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயா உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் அதாவது அவர் கன்சீவ் பண்ற விதமே வேறையா இருக்கும். இப்ப ஜென்ரலா நடக்கிற விஷயங்களே அவர் வாயில கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியா அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லயுமே வந்து அவ்வளவு ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடிச்சோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம்ல, நீங்க ஆடை பண்றதுக்கு முன்னாடியே அது அப்பவே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் நிறைய லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறைய தெரியும் இந்த கதையை பத்தி. ரொம்ப வருஷமா வந்து இந்த கதையில பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேற மாதிரி இதெல்லாம் வந்து நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவரு வேற இதெல்லாம் போனாரு. பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி, பேசிக்கா லவ் ஸ்டோரி. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும் போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ் தான். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்றப்போ விது வந்து என் கூட XX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாரு. அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டா, ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் கிரீனா நம்மளுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ். ரத்னா யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்க லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லா, ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். பாக்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹேவ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்துல எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்சஸ் மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோல அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனா அவர் ஃபைட் கிளப்ல சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த படத்துல வந்து செம்மையா பண்ணிருக்காரு அவரு. அண்ட் ஐ திங்க் he will go ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலா எல்லாருமே நிறைய பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டா we will be from Stone Bench will be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்க அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்ல வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன், முன்னாடி படிச்சு இதெல்லாம் மறந்துருச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பாக்குறப்ப வந்து ரத்னாட்ட போன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க கவிதைலாம் எழுதுற அளவுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்க பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிருங்க, என்ன ஸ்டோரி எங்க இருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு
சத்யபிரகாஷ் அண்ட் சைன் ரவி சூப்பரான சாங். பட் ஆனா எனக்கு அவர் ஒரு வெர்ஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் போது ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஓடிச்சு அந்த பாட்டு. தயவு செய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்திலேயே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட. பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வி ஆர் டிஸ்கசிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனா எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனா பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலா அதாவது வந்து தியேட்டரை உள்ள வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுமா, இல்ல படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணுமா சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னாரு, இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசுல அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதுல வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னாரு. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாம மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யாரு, அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தம் அப்படின்றது எல்லாமே சொல்ற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேத்து தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங், ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட தி வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரிதிங் புட் டுகெதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமா நம்ம போய் மெரினா பீச்ல உட்காந்துருக்கும் போது எதாச்சியா அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்சஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சு, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கலம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸா உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது. ப்ரொடியூசரா வந்து என்னன்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்க வந்து கோடி கோடியா வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து அந்த படத்தை வந்து கரெக்டா அந்த பட்ஜெட்குள்ள பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்து அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும். இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். அண்ட் மக்கள் பயங்கரமா கொண்டாடக்கூடிய படமா இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said, ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நாங்க நிறைய படம் பண்றோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னன்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாம போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பரா எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியற மாதிரி படங்கள் பண்றோம். ஏன் எப்படி அந்த படம் ஓடிச்சுன்ற மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஓடுற இதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு செமையான பஞ்சோட வந்து முடிச்சிருக்கீங்க. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district.